சிறுவாணியில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை எதிர்த்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் நேரலையை பார்க்கலாம். அங்கு செய்தியாளர் மார்டின் இருக்கிறார். மார்டின், காங்கிரஸ் கட்சியினர் எந்த பகுதியில இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இது கோவையில இருந்து கேரளா செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை காக்காச்சாவடி கந்தே கவுண்டன் சாவடி இந்த பகுதியில தான் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் முழுக்க கேரள அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றால் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் நடவடிக்கையை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது. இது போன்ற அணை கட்டப்படும் பட்சத்திலே தமிழக பகுதியான கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் வறட்சி நிலவும் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவேதான் இந்த அணையை கேரள அரசு கட்டக்கூடாது என கண்டித்து இந்த காக்காச்சாவடியிலே காங்கிரஸ் கட்சியினர், கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். மார்டின், இந்த போராட்டத்தையொட்டி அந்த பகுதியில எந்த அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு? இரு மாநில எல்லை பகுதியில எந்த அளவுக்கு நிலைமை இருக்கு? இரு மாநில எல்லை பகுதியா இருக்கிறதுனால இங்க காவல்துறையினர் டிஎஸ்பி தலைமையில இங்க காவல்துறையினர் பாதுகாப்பு ஈடுபட்டு இருக்காங்க. இங்க ஏற்கனவே காவல்துறையில முறைய அனுமதி வாங்கி தான் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கே போக்குவரத்து பாதிப்பு என்று எதுவும் இல்லை. ஏனென்றால் காவல்துறை அனைத்து போக்குவரத்திலும் சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த தங்களோட எதிர்ப்பை பதியும் விதமாகவே காங்கிரஸ் கட்சியினர் இது போன்ற கேரள அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். மேலும் இது பொதுமக்கள் பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய 3 மாவட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இது போன்ற அணை கட்டும் முயற்சியை கேரள அரசு கையில் எடுக்கக்கூடாது என்பதை கண்டித்துதான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழர் மாற்றி, இந்த சிறுவாணி தடுப்பணை தொடர்பாக கேரள அரசு இதுவரை என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு? அதாவது முக்கியமா மேற்தொடர்ச்சி மலையிலிருந்து இருக்கக்கூடிய இந்த பசுமை பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய சைலண்ட் வேலி பகுதியிலிருந்து பவானி ஆறு கேரள வனப்பகுதியிலே சுமார் 32 கிலோமீட்டர் பயணித்து விட்டு மீண்டும் தமிழக பகுதிகளில் வந்தடைகிறது. அதே போல மற்றொரு ஆறு சிறுவாணி அணையிலிருந்து கோவை மாவட்டத்தின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இருப்பது சிறுவாணி அணை. அந்த சிறுவாணி அணையில் இருக்கக்கூடிய ஏழு சுனைகளில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஊற்று நீர் மூலமாக சிறுவாணி ஆறாக மீண்டும் பவானியிலே கலக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் தான் கேரள பகுதி வழியாக வரக்கூடிய அந்த சிறுவாணி ஆற்றின் ஒரு இடத்துல தான், அகழி என்னும் இடத்துல தான் கிட்டத்தட்ட 950 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஒரு மிகப்பெரிய அணை ஒன்றை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை கேரள அரசு செய்து வருகிறது. இது ஒரு முயற்சி. அதே போல பவானி ஆற்றின் குறுக்கே புதூர் பஞ்சாயத்து, அகழி பஞ்சாயத்து ஆகிய 2 பஞ்சாயத்துகளிலுமே தலா 3 என கிட்டத்தட்ட 6 தடுப்பணைகளை கட்டும் பணிகளையும் கேரள அரசு தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது சிறுவாணியிலே அணை கட்டக்கூடிய தகவல் மட்டுமே வெளியே கசிந்துள்ளது. நாம் ஏற்கனவே புதிய தலைமுறையிலே பவானி ஆற்றிலே இதே போல 6 இடங்களிலே தடுப்பணைகள் கட்டவும் கேரள அரசு முயற்சித்து வருவதையும் நாம் செய்திகள் மூலமாக பதிவிட்டிருந்தோம். எனவே இது போன்ற பவானி மற்றும் சிறுவாணி ஆற்றிலே இது போல தடுப்பணைகள் கட்டப்பட்டால் முழுவதுமாக தண்ணீர் வருவது தடைபடும். மேலும் அங்கே தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் பட்சத்திலே இங்கே அதை தாண்டி தடுப்பணைகளை தாண்டி தண்ணீர் தமிழக பகுதிகளில் வருவது தடைபட்டுவிடும். எனவேதான் இது போன்ற முயற்சியை கேரள அரசு கைவிட வேண்டும் என கேரள அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர் மார்டின், இந்த சிறுவாணி தடுப்பணை தமிழக 3 மாவட்டத்தோட ஒரு முக்கிய வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு. கடந்த 2 வாரமாவே கொங்கு மண்டல பகுதிகளில் இந்த பிரச்சனை ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்குது. பொதுவா கொங்கு மண்டலத்துல இப்ப இந்த சிறுவாணி தடுப்பணைக்கு எதிராக என்ன மாதிரியான ஒரு மனநிலை, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? இது முழுக்க பொதுமக்கள் பிரச்சனையாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது இங்க இருக்கக்கூடிய கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த சிறுவாணி அணை மற்றும் இந்த பவானி ஆறு. இந்த அணைகளிலே இது போன்ற தடுப்புகளை ஏற்படுத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை மக்களிடையே எடுத்து சொல்லக்கூடிய இயக்கங்களும் நடைபெற்று வருகிறது. இது குறிப்பிட்ட கட்சி அமைப்புகள், விவசாய அமைப்புகள் என்று இல்லாமல் அனைத்து கட்சியினருமே ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் முற்றிலும் பாதிக்கப்படுவது இந்த 3 மாவட்டங்கள் தான். அது மட்டுமல்லாமல் பவானி ஆற்றிலையும் சிறுவாணி ஆற்றிலையும் கூடுதலாக தண்ணீர் வரும் பட்சத்திலே இது காவிரியின் கிளை நதியாகவும் இது கணக்கிடப்படுகிறது. ஏனென்றால் மேட்டூர் அணைக்கு செல்லக்கூடிய இங்கிருந்து பவானி ஆற்றில் செல்லக்கூடிய நீரானது பவானிசாகர் அணையை அடைகிறது. பின்பு அங்கே தண்ணீர் திறக்கும் பட்சத்திலே, அங்கே நிரம்பி வழியும் பட்சத்திலே பவானிசாகர் அணையில் இருந்து மேட்டூர் அணைக்கு இந்த தண்ணீர் செல்கிறது. எனவே இது காவிரியின் கிளை நதி என்றும் குறிப்பிடலாம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆற்றை காப்பாற்ற வேண்டும். இதிலிருந்து கிடைக்கும் தண்ணீரை முழுமையாக தமிழக மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல கடந்த 2002ஆம் ஆண்டிலே இது போன்ற ஒரு முயற்சியை கேரள அரசு எடுத்த பொழுது இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து எதிர்த்ததன் விளைவாகத்தான் அன்றைய அந்த திட்டத்தை கேரள அரசு கைவிட்டது. தற்பொழுது மீண்டும் இந்த முயற்சியை தொடங்கி இருக்கும் பட்சத்திலே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க.
தம்பி தமிழர்.